வசந்த் பார்க்க போவாமலே இருந்திருக்கலாம். என் அப்பா அம்மா அண்ணன் கண்ணில் படாம இந்த தாலியை எப்படிதான் மறைக்க போறனோ தெரியல. ராசாத்தி, ராசாத்தி. ஐயோ அண்ணன். ராசாத்தி. இல்லப்பா பாண்டி, எதுக்கு ராசாத்தியை கூப்பிடுத? சொல்றேன் இருங்கப்பா. ராசாத்தி. வரேன்ன. இந்தா வந்துட்டேன். எங்க போன ராசாத்தி? உன்னை எவ்வளவு நேரமா கூப்பிடுறது? சொல்லுண்ண, என்ன விஷயம்? நான் உனக்காக ஒன்று வாங்கி வந்திருக்கேன். என்னன்னு சொல்லு பாப்போம். தெரியலண்ண, நீயே சொல்லு. என்ன ராசாத்தி? சும்மா யோசிச்சு பாரு, நான் என்ன கொண்டு வந்திருப்பேன்னு. ராசாத்தி தான் தெரியலன்னு சொல்றால, என்னன்னு நீயே காமிச்சிடப்பா. சரி காட்டுறேன். என்ன ராசாத்தி, செயின் எப்படி இருக்கு? நல்லா இருக்குடா, இங்க குடுறா. இந்தாங்கப்பா பாருங்க. என்கிட்ட கொடுங்க. இந்த நல்லா வெயிட்டா இருக்குடா செயின். ஆமா, இது எத்தனை பவுனு? 3 பவுனுப்பா. ஆமா, ராசாத்திக்கு ரொம்ப நாளா செயின் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு டவுன் பக்கம் போனேன், நகை கடையை பார்த்தேன், அதான் உடனே வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன ராசாத்தி, எதுவுமே பேச மாட்டேங்கிற? நீ ராசாத்திக்கு திடீர்னு செயின் வாங்கிட்டு வந்து காமிச்சல்ல, அந்த அதிர்ச்சி தான். என்ன ராசாத்தி, நான் சொல்றது சரிதானே? ராசாத்தி, இந்த செயினை பாரு, உங்க அண்ணன் வாங்கிட்டு வந்தது. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னு சொன்னா எப்படி? அண்ணனுக்கு உன் கழுத்துல போட்டு காமிமா. செயின் போடும்போது என் கழுத்துல இருக்க தாலியை யாராவது பார்த்துட்டா என்ன பண்றது? போடு ராசாத்தி. ராசாத்திக்கு அவ அண்ணனே செயினை போட்டு விடணும்னு நினைக்கிறா போல இருக்கு. ஆமா, இதுவும் நல்ல யோசனை தான். அந்த செயினை இங்க கொடு. பாண்டி, நீ ஏன் உன் தங்கச்சிக்கு உன் கையால செயினை போட்டுடு. சரி, இவளுக்கு இந்த செயினை நானே போட்டு விடுறேன்ப்பா. அண்ணன் என் கழுத்துல செயினை போடும்போது தாலியை பார்த்துட்டா என்ன பண்றது? ராசாத்தி, திரும்பி கழுத்தை காட்டு, நான் செயின் போட்டு விடுறேன். அண்ணா வேண்டாம், செயினை கொடு, நானே அப்புறமா போட்டுக்கிறேன். ஏண்டி, உன் அண்ணன் உனக்கு ஆசையா செயின் போட வரா, அத போய் வேணான்னு சொல்ற? வேண்டானா விடமா. ஏன் ராசாத்தி இப்படி சொல்ற? பா விடுங்கப்பா, அவதான் வேணான்னு சொல்றாள். அவளுக்கு வாங்கின செயின் அவ விருப்பப்படுறப்ப போட்டுக்கிட்டோம். இந்தாம்மா புடி புடி போட்டுக்கோ. வசந்த் கட்டின தாலி என் கழுத்துல இருக்கிறதுனால என்னால எல்லாரும் சங்கடப்படுறாங்க. என்ன மன்னிச்சிருண்ணா.
நீ ஆசையா எனக்காக செயின் வாங்கிட்டு வந்ததை போட்டு காட்டி உன்னை சந்தோஷப்படுத்த கூட என்னால முடியல. இப்படியே எத்தனை நாளைக்கு இந்த தாலியை என்னால மறைக்க முடியும்? இதுக்கு சீக்கிரம் ஒரு தீர்வு கிடைக்கணும். ச்சே, என்ன போனே எடுக்க மாட்டேங்கிறான். இப்ப என்ன பண்றது? ராசாத்தி ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கா? ராசாத்தி, ராசாத்தி, அபி, என்ன அபி? ஏமா ஒரு மாதிரியா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அபி, நான் நல்லா தானே இருக்கேன். நல்லா இருக்கேன்னு உன் வாய் தான் சொல்லுது, ஆனா உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்லுமா, நான் என்னால முடிஞ்ச உதவிய கண்டிப்பா உனக்கு பண்றேன். அபி ராசாத்தி என்ன பேசிக்கிறாங்க? இரு, என்னன்னு கேப்போம். உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, நான் சாமிக்கு போடுறதுக்காக விளக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ உன் மனசுல இருக்கிற பிரச்சனைய சாமி கிட்ட சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த விளக்க போடு. உன்னை சுத்தி இருக்கிற பிரச்சனை எல்லாம் தன்னால விலகிடும். ம்? யோசிக்காத ராசாத்தி, வா வா வா. ராசாத்தி, அந்த அகல் விளக்குல எண்ணெயை ஊத்துமா. ராசாத்தி, சாமிய நினைச்சுக்கிட்டு உன் சங்கடம் எல்லாம் தீரணும்னு வேண்டிக்கிட்டு அம்மனுக்கு விளக்கு போடுமா. ம். இப்போ விளக்கேத்து ராசாத்தி. ம்.
போச்சு. ராசாத்தி கழுத்துல இருக்கிற தாலிய அபி பாத்துட்டா. என்ன ராசாத்தி இது? சொல்லுமா ராசாத்தி, உன் கழுத்துக்கு இந்த தாலி எப்படி வந்துச்சு? இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? சொல்லு ராசாத்தி, சொல்லுமா. நானும் வசந்தும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு போய் கொஞ்ச நாளா லவ் பண்ணிட்டு இருக்கோம். அன்னைக்கு வசந்த் தனக்கு பர்த்டேன்னு சொன்னதுனாலதான் நான் அங்க போனேன். போன இடத்துல போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் வசந்த் என் கழுத்துல தாலி கட்டினான். என்னால அப்போ அதை தடுக்கவே முடியல. என்ன? சரி, பொய்யா கட்டின தாலி தானேன்னு நினைச்சு அந்த தாலிய கழட்டவும் எனக்கு மனசு வரல. தாலி கட்டிக்கிட்ட விஷயத்த வீட்ல சொல்லவும் பயமா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியல அபி. வசந்த் இந்த தாலியை என் கழுத்துல கட்டினதுல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் இந்த தாலியை யாராவது பாத்துருவாங்களோன்னு பயந்து பயந்து செத்துட்டு இருக்கேன். எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அபி. அழாத ராசாத்தி. வசந்த் அவசரப்பட்டு உன் கழுத்துல தாலி கட்டிட்டான், நீயும் அதை ஏத்துக்கிட்ட. சரி, நடந்தது நடந்து போச்சு. இனி நடக்க போறத நம்மளால மாத்த முடியாது. உன்னையும் வசந்தியும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அழாத ராசாத்தி. நீ வசந்துக்கு போன் போட்டு கொடு, நான் அவன்கிட்ட பேசுறேன். வசந்த் போனை எடுக்கல. திரும்பவும் போன் பண்ணி பாரு. பண்ணு. நீ எத்தனை தடவை ஃபோன் பண்ணாலும் வசந்த் போனை எடுக்க மாட்டான். போனை எடுக்கல அபி. நேத்துல இருந்தே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அவன் போன் எடுக்கவே மாட்டேங்கிறான். நீ அழாத ராசாத்தி. திருவிழா வர வரப்போகுது. இந்த நேரத்துல நீயே அழுது காட்டி கொடுத்துறாத. இப்ப போய் கேட்க முடியாது. திருவிழா முடியட்டும், நானே வசந்த் கிட்ட போய் பேசுறேன். நீ தைரியமா இரு ராசாத்தி. வசந்த நீ நேர்ல போய் பாக்குறியா? போ போ. நீ போய் என்ன பேசினாலும் அவன் நான் சொல்றத மட்டும்தான் கேட்பான்.
இதனால ஊர் ஜனங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, நம்ம ஊர் அம்மன் கோவில்ல திருவிழாவுக்காக வருஷா வருஷம் ஆராட்டு விழா நடக்குது. இந்த வருஷமா அது நடக்க போகுது. ஆராட்டு விழா அன்னைக்கு சாமி உங்க வீட்ல வந்து குடி இருக்கணும்னு நினைக்கிற பக்தர்கள் நாளைக்கு கோயில்ல வந்து சீட் எழுதி போடுங்கோ. அம்மன் உங்க வீட்டை தேர்ந்தெடுத்தா ஒரு நாள் அம்மனை உங்க வீட்ல வச்சு பூஜை பண்றதுக்கான வரம் உங்களுக்கு கிடைக்கும். சாமி நம்ம வீட்டுக்கு வந்தா நல்லா தான் இருக்கும். இது பஞ்சாயத்து தீர்ப்புங்கோ. அத்தை, ம், ஆராட்டு விழானா என்ன? அதுவாமா, ஆராட்டு விழாங்கிறது நம்ம ஊர் கோவில் திருவிழால அப்பப்ப நடக்கிற ஒரு வழக்கம். கோவிலுக்கு முன்னாடி ஊரே கூடி நின்னு யார் வீட்டுக்கு வந்து சாமி குடியிருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லார் பேரையும் சீட்டுல எழுதி ஒரு குடத்துல போடுவாங்க. ஏதாவது ஒரு குழந்தைய வச்சு அந்த சீட்டை எடுக்க சொல்லுவாங்க. அந்த சீட்டுல யார் பேர் வருதோ அவங்க வீட்டை சாமி தேர்ந்தெடுத்திருக்குதுன்னு அர்த்தம். ஒரு நாள் ராத்திரி முழுக்க சாமி அந்த பக்தர் வீட்டுல வந்து குடியிருக்கும். சாமி தேர்ந்தெடுத்த பக்தருக்கு ஊரே ஒண்ணு கூடி பூமாலையெல்லாம் போட்டு மரியாதை எல்லாம் பண்ணுவாங்கம்மா. அந்த வருஷம் முழுக்க அவங்களுக்கு எல்லா விழாக்கள் விசேஷங்கள்லயும் முன்னுரிமை கொடுக்கணும். அப்போ யார் வீட்டுக்கு சாமி வருதோ அவங்களுக்கு ராஜ மரியாதை கிடைக்கும்னு சொல்றீங்க. ஆமாம்மா. அபிகிட்ட இத சொல்லி அவங்க பேரையும் எழுதி போட சொல்லணும். மாமா வந்தோன்னு அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அவர் பேரை சீட்டு எழுதி போட சொல்லணும். மாமா வந்துட்டாரு. மாமா மாமா மாமா, என்ன முத்தழகு, என்ன விஷயம்? அது வந்து நம்ம ஊர் சாமிக்கு ஆராட்டு விழா நடத்த போறாங்களாம். அதான் தெரியும், ஊர்லாம் தண்டோரா போட்டுட்டு இருக்காங்களே. மாமா மாமா, நாளைக்கு கோயிலுக்கு போய் நீயும் உன் பேரை சீட் எழுதி போட. எதுக்கு? எதுக்கா மாமா? சாமி யார் பேரை தேர்ந்தெடுக்குதோ அவங்க வீட்ல வந்து ஒரு நாள் குடியிருக்குமா. அந்த வீட்டு ஆளுங்களுக்கு ஊரே கூடி நின்னு மாலை போட்டு மரியாதை செய்யுமா. இப்போ உன் பேரு சீட்ல வந்தா சாமி உன்னை தேர்ந்தெடுத்திருக்குன்னு ஊரே ராஜ மரியாதை கொடுக்கும். அதுக்குதான் மாமா சொல்றேன், உன் பேரை எழுதி போடு மாமா. இல்ல, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். மாமா சொல்றத கேளு மாமா. நாளைக்கு நீயும் கோயிலுக்கு போய் சீட் எழுதி போடு. சரி போடுறேன், போதுமா? ம். ஓ, சீட் எழுதி போட்டு மாமா பேர் வந்துச்சுன்னா சாமி நம்ம வீட்டுக்கு தான் வரும். அபி அபி, ஆந்தோ வர ராசாத்தி. என்ன ராசாத்தி? நாளைக்கு ஆராட்டு விழாவுக்கு ஊரே கோயில்ல போய் சீட்டை எழுதி போடும். நீங்களும் போய் சீட்டை எழுதி போடுங்களேன். எதுக்கு ராசாத்தி? இல்ல, இது வரைக்கும் இந்த ஊரு உங்களை தப்பா தான் பாக்குது. இந்த ஊர்ல என்ன பிரச்சனை நடந்தாலும் அத நீங்க பண்ணதா தான் நினைக்குது. இதுவே ஆராட்டு விழாவுக்கு சாமி உங்க பேரு தேர்ந்தெடுத்துச்சுன்னு வைங்க, சாமி உங்களுக்கு வரம் கொடுத்ததா இந்த ஊரே நம்பும். அதுக்கு பிறகு சாமி உங்களை ஏத்துக்குச்சுன்னு இந்த ஊர் ஆளுங்க உங்களை ஏத்துப்பாங்க. அதான் சொல்றேன், நீங்க நாளைக்கு கோயிலுக்கு போய் உங்க பேரை சீட்டை எழுதி போடுங்க. ராசாத்தி, சாமிய வீட்டுக்கு வரணும்னு பக்தியோட நான் சீட்டு எழுதி போடலாம், அது தப்பில்ல. ஆனா இந்த மரியாதை கொடுக்கணும், அதனால சாமிய வீட்டுக்கு வரணும்னு
நான் சுயநலமா சீட்டு எழுதி போடுறது தப்பில்லையா? எனக்கும் ஆசைதான். ஆனா அப்படியே நான் சீட்டு எழுதி போட்டாலும் அந்த சாமி ஏத்துக்குமா என்ன? இந்த ஊர் என்ன தப்பாதான் பாக்குங்கிறது என்னோட விதினா அது நடந்தே தீரும். அந்த விதிய நம்ம கும்பிடுற சாமி மாத்த நினைச்சா அது தன்னால மாறும்.